ஒரு சில அப்பா அம்மாலாம் எந்த பிள்ளைங்க அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்களோ அடிக்கிறானுங்களோ அந்த பிள்ளைக்கு எல்லா நன்மையும் செய்கிறாங்க, எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. சாப்பாடுன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே ஓடி போயிட்டு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பிட்ட தட்டை கூட இவங்க தான் கழுவி ஊற்றுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் யார் அவங்க கூடவே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவியாக இருக்கிறானோ, அவங்க சொல்கிற பேச்சு கேட்குறானோ அவனை தான் கடைசி வரைக்கும் வாழ விடாம பண்ணுறாங்க, நல்லா ஏமாத்துறாங்க, குறை சொல்கிறாங்க. எவ்வளோ உதவி செஞ்சாலும் எவ்வளோ வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எதுக்கு இந்த அக்கிரமத்தை செய்கிறாங்க? அப்போது ஒருத்தன் நல்லவனாக இருந்தாக்கா அவனுக்கு பேர் முட்டாளா, ஏமாளி அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்போ துஷ்டத்தனமாக இருக்கிறவன் புத்திசாலி, எவன் ஒருத்தன் நல்லவனாக பொறுத்து போகிறானோ அவன் முட்டாள் அப்படின்ற கருத்து தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன்.